வெல்கம் டு செல்வா சாந்த்ரோ. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜியா இல்ல ஆந்த்ரோபாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சோஷியாலஜி ஆந்த்ரோபாலஜி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலர் சப்ஜெக்ட் தான். இதுல மேஜர் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இதுல மைனர் டிஃபரன்சஸ் தான் நிறைய இருக்கும். சோஷியாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் பல்கி சப்ஜெக்ட் கம்பேர்ட் டு த ஆந்த்ரோபாலஜி. ஏன் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜின்றதே சோஷியாலஜில இருந்து டிரைவ் ஆகி ஒரு 1990s அப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஸ்கோரிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோஷியாலஜில அந்த அளவுக்கு ஈஸி ஸ்கோரிங் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 362 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 2019ல என் லக்ஷ்மின்ற கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. 362 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யூபிஎஸ்சி ஹிஸ்டரியில யாராலையும் வாங்க முடியாத ஒரு பெரிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி தான் வாங்கியிருக்கு. சோஷியாலஜி அந்த அளவுக்கு வாங்கினது கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சோஷியாலஜி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் இருக்கும். சோஷியாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் த சொசைட்டி, ஆந்த்ரோபாலஜின்றது ஸ்டடி ஆஃப் த பிரிமிட்டிவ் ட்ரைபல்ஸ், ஸ்டடி ஆஃப் த கல்ச்சர், ஸ்டடி ஆஃப் பயாலஜி. ஸோ சோஷியாலஜி வந்து பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி சொசைட்டியை பத்தி படிக்கிறோம் அப்படிங்கறதால நியூஸ் பேப்பர்ஸ்ல அப்டேஷன்ஸ் முக்காவாசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அதுல தேவைப்படும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன்ன்றது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இங்க சோஷியாலஜி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பா ஒரு மெட்டீரியல் ஒன்று கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் வரும். அதே மாதிரி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டஃப்னஸ் வந்து சோஷியாலஜில இருக்கும். தியரிஸ் நிறையவே இருக்கும். ஆனா இதுல தியரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க இப்போதைக்கு கரெக்ட்ல கேட்கறதே கிடையாது. சோஷியாலஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு ட்விஸ்டா இருக்கும், கிரிட்டிக்கலி அனலைஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா ஆந்த்ரோபாலஜில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்சுவலா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினே இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி சிலபஸ் ரொம்ப கம்மி கம்பேரபிள் டு சோஷியாலஜி. அதே மாதிரி ஈஸி ஸ்கோரிங், அதே மாதிரி 300+ ரொம்ப ஈஸி பாசிபிள். ஏன் அப்படின்னா எப்படி நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க இம்பார்ட்டன்ட். சோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா 320+ ஈஸியா வாங்க முடியும். அதுக்கப்புறமா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முடிக்க முடியும். அதே மாதிரி அலாங் வித் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ். அதே மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கம்பேர் பண்ணும்போது எந்த ஆஸ்பிரன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்க வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எடுக்கலாமா, டாக்டர் ஸ்டூடெண்ட் எடுக்கலாமா அப்படின்னா யாரோட எந்த வேணா எடுத்துக்கலாம். இதுல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாதுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். சோஷியாலஜி கண்டெம்பரரி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஆனா ஆந்த்ரோபாலஜி நம்மளுடைய முன்னோர்களை பத்தி படிக்கிறோம், நம்மளுடைய எவல்யூஷன் பத்தி படிக்கிறோம். எவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி மேரேஜ் எவால்வ் ஆச்சு, ஏன் இப்ப மோனோகேமில இருக்கும், இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்போம். சோ இந்த அளவுக்கு ஒரு இன்டெப்த் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆந்த்ரோபாலஜில இருக்கும், சோஷியாலஜில கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 362 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருமே எடுக்காத ஸ்கோர், எந்த ஒரு ஆப்ஷனும் தராத ஸ்கோர். சோ இன்க்ளூடிங் சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும். தேங்க்யூ.